ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து 2க்கும் 11க்கும் 2 அப்படிங்கிறது உங்களோட குடும்பம், வருமானம், உங்களுடைய வாக்குஸ்தானம், படிப்பு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட படிப்புக்குரிய காரியங்கள். 11 அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரன், உங்களுடைய அபிலாசைகள், உங்களுடைய மாமனார் இல்ல வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து 11ஆம் இடம். இது ரெண்டுமே அழகா வந்து 5ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆயிடுச்சு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாங்க. அப்ப வந்து குடும்பம் அப்படின்னு வருமான ஸ்தானங்கள், வேலையில நிறைய பேர் வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. நிறைய பேர் கடன் வாங்கி பிரச்சனைகள்ல போய் மாட்டிருப்பீங்க. முக்கியமா வேலை தான். சோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா வந்து இப்ப ராகு அங்க இருக்காரு. அதே மாதிரி கோச்சார சனியும் அழகா வந்து இப்ப இருந்து அப்ப விலகும் போது நிறைய பேருக்கு வேலையில நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. வருமான தடைகள் ஜாஸ்தியா இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து இப்ப நிவர்த்தி ஆக போகுது. சோ யாரெல்லாம் மூத்த சகோதரனால பிரச்சனை, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம போய் இருந்த பிரச்சனை, இது எல்லாமே இப்ப சரியாயி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய வேலை எல்லாத்துலயுமே ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், புது வேலை கிடைக்க போகுது. புதுசா உங்களுடைய கரியர் growth வந்து ஒரு கான்பிடென்ட் லெவல். இவ்வளவு நாள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாதவங்க எல்லாம் வந்து ஓகேப்பா நமக்கு கடவுள் இருக்காரு, ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீங்க வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே வந்து மேற்கொள்ள போறீங்க. குலதெய்வம் போகாதவங்க எல்லாம் இப்ப வந்து குலதெய்வத்துக்கு போறீங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பயணங்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான இது ஒரு சிறந்த காலகட்டம்.